Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிட்ச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எப்பவும் போல ஒரு 2 லைன் கோடு வரைஞ்சிருக்கேன். சரிங்களா? அப்ப அதுக்கு மேல நம்ம வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் யூஸ் பண்ணி எப்படி ஃபில்லிங் பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். எப்பவும் போல நம்ம அடியில ஊசி குத்தி வெளியே எடுத்துக்கிறோம். எப்பவும் போல நம்ம ஊசி குத்தி வெளியே எடுத்துக்கிட்டு மேல் லைன் டச் ஆகுற மாதிரி ஒரு செயின் போட்டு அதை அப்படியே கீழே கொண்டு வந்து நம்ம கீழே வந்து குட்டியாக செயின் போட்டு லாக் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து நம்ம பட்டன்கள் வந்து சைடில் போடுவோமா செயினை, இந்த சைடில் போடாமல் மறுபடியும் மேல் லைனுக்கே கொண்டு போய் குத்தி லாங்காக ஒரு செயின் போட்டுக்கிறோம். செயின் போட்டுட்டு மறுபடியும் கீழே அதே ரிட்டன் கொண்டு வந்து கீழே தான் நம்ம லாக் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒவ்வொரு போடுற லாங் செயினுமே கீழே கொண்டு வந்து நம்ம லாக் பண்ணி இந்த ஸ்டிச்சஸ் போடுவோம்பா. பாருங்கள் எப்படி போடுறேன்னு. மேலே கொண்டு போய் செயின் போட்டு கீழே அப்படியே ரிட்டன் கொண்டு வந்து கீழே நம்ம லாக் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ரிட்டன் மேலே கொண்டுட்டு போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து கீழே கொண்டு வந்து மறுபடியும் லாக் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள். லாக் பண்ணி மறுபடியும் மேலே கொண்டு போகிறோம். இது வந்து நான் மல்டி கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன்பா, அதனால் உங்களுக்கு வந்து கலர் அந்தளவுக்கு தெரியல. சரிங்களா? கீழே கொண்டு வந்து லாக் பண்ணிவிட்டு சைடில் போடாமல் நம்ம மறுபடியும் மேலே கொண்டு போய் செயின் போட்டு கீழே கொண்டு வந்து லாக் பண்ணுறோம். ஒவ்வொரு லாங் செயினுமே நம்ம கீழே தான்ப்பா கொண்டு வந்து லாக் பண்ணிகிட்ருக்கோம். மேலே வந்து நம்ம லாக் பண்ணவே இல்லை. பாருங்கள், இப்போ நான் நல்லா மெதுவாக போட்டு காட்டுறேன். எப்படி போடுறேன்னு பாருங்கள். மேலே கொண்டு போய் இந்த கோட்டில் வச்சு ஊசி கீழே கொத்தி மேலே வந்து நூலை எடுத்துக்கிறோம். அதை வந்து நம்ம அங்கேயே லாக் பண்ணாமல் கீழே அப்படியே கொண்டு வந்து அது கிட்டே சின்னதாக செயின் போட்டு லாக் பண்ணி மறுபடியும் மேலே எடுத்துக்கிறோம். எடுத்து மறுபடியும் நூலை குத்தி வெளியே எடுத்து கீழே கொண்டு வந்து கீழே லாக் பண்ணுறோம். சரிங்களா? இப்படியே தான் நம்ம இந்த லைன் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கப்பா. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்னோடய கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆன்லைன் கிளாஸ்னால் நீங்கள் வந்து எப்போவுமே நம்ம வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. வாரத்தில் வந்து 5 நாள் கிளாஸ்ப்பா. அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்றைக்கு டைம் கிடைக்குதோ நீங்கள் வந்து அன்னைக்கு ஸ்டிச்சஸ் எல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த வாரத்துலேயே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம். ஒரு நாள்னால் காலையில் வந்து 10 to ஈவினிங் 5 o'clock வரைக்கும் டைம்ப்பா. நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து
நீங்கள் போட்ட ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணலாம். உங்கள் 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க சரிங்களா. நீங்கள் குரூப்பில் போஸ்ட் பண்ணும்போது அவங்களும் நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் எல்லாம் பார்ப்பாங்கப்பா. அவங்க போடுற ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். அவங்க போடுற ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே வந்து டிசைன் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு நான் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். நம்மளும் எந்த மாதிரி டிசைன் வந்து இந்த ஸ்டிச்சுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஐடியா கிடைக்கும் சரிங்களா. அதுக்காக தான் வந்து குரூப் க்ரியேட் பண்ணி அதில் வந்து உங்கள் ஸ்டிச்சஸ் எல்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ண சொல்லுவேன் சரிங்களா. நீங்கள் அதில் போஸ்ட் பண்ணி நீங்களும் வந்து இந்த ஆரி ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம்பா. என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் தான் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கப்பா. ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுவீங்க. நான் வந்து அப்போவே உங்களுக்கு வந்து குரூப்பில் வந்து நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு அப்போவே வந்து இன்ஃபார்ம் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்குமே நீங்கள் வந்து தனியாக டிசைன் போட்டு குரூப்பில் போஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்பா. கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 6 மந்த் கோர்ஸு ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. கையில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கணும்பா. அப்போ தான் வந்து ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்காக நம்ம வந்து இங்கே சைடில் சுற்றி வந்து நம்ம செயின் ஸ்டிச் கொடுக்கலாம். செயின் ஸ்டிச் போடுறேன், அதே த்ரெட்லேயே போடுறேன். இந்த எட்ஜெல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே பேக் சைட் கொண்டு போய் ஒரு குட்டியாக லாக் போட்டு அப்படியே முன்பக்கமாக நம்ம ஸ்டிச்சஸ் வந்து எடுத்துகிட்டு போவோம். அதே மாதிரி நம்ம இதுலேயும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சுற்றி நீங்கள் வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுக்கும்போது ஒரு நீட்டான ஃபினிஷிங் இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்ருக்கோம் சரிங்களா. செயின் ஸ்டிச் ஃபுல்லாக போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2 சேஃப் காட்டுறேன். அந்த 2 சேஃப்லேயும் வந்து நீங்கள் போட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. சரிங்களா, அவுட்லைன் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. அடுத்து வந்து இந்த பூ மாதிரி இருக்க சேஃப்லேயும் இப்படி ஒரு திலகம் சேஃப்லேயும் நீங்கள் வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரிங்களா. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி போட்டு முடிச்சுட்டு ஒவ்வொரு சேஃப்லேயும் வந்து அவங்களாவே அதை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு நான் சரியாக தப்பா அவங்க வந்து எந்த இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போதில் அவங்க வந்து அதை வந்து கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் நீட்டாக மறுபடியும் ஒரு இந்த ஃப்ளவர் சேஃப்லி இந்த திலகம் சேஃப்லி போட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே வந்து
அவங்க செப்பரேட்டாக டிசைனில் வந்து அந்த ஸ்டிச் வந்து அப்ளை பண்ணி அதையும் போஸ்ட் பண்ணுவாங்கப்பா. அப்படிங்கும்போது அவங்க வந்து நல்ல ஒரு ஆரி டிசைனராக வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நீங்களும் என்னோடய ஆரி ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணி என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.